பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஹல்லேலூயா ஒரு மனதோடு தேவனை மகிமைப்படுத்துங்கள். அவர் நல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பலத்த சத்தமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். மகிமை மகிமை மகிமை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வல்லவரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நல்லவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜாதி ராஜாவே. Hallelujah, 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 hallelujah. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்க பலனுடனே கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். Hallelujah, 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 hallelujah. ஆவியானுடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். ஆவியானுடைய வல்லமை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். ஆவியானுடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். ஆவியானுடைய வல்லமை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். பலத்தினால் ஒவ்வொருவரையும் இடைக்கட்டுவீராக. எல்லா நுகங்களும் தளர்ந்து போகட்டும். உம்மை துதிக்க தடை செய்கிற, உம்மை மகிமைப்படுத்த தடை செய்கிற எல்லா வல்லமைகளும் உம்முடைய நாமத்தினாலே இப்பொழுதே அழிந்து போகட்டும் என்று சொல்லுகிறேன். உம்முடைய அக்கினி அவைகளை பட்சித்து போகட்டும். ஒரு தடை செய்கிற எல்லா பொல்லாங்களின் வல்லமைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே கட்டி அப்புறப்படுத்துகிறேன். எதிர்த்து போராடுகிற வல்லமைகள் உம்முடைய நாமத்தினாலே சமபூமி ஆகட்டும் என்று சொல்லுகிறேன். உம்முடைய நாமத்தினாலே சமபூமி ஆகட்டும். விடுதலையின் ஆவியானவருடைய வல்லமை, விடுதலையின் ஆவியானவருடைய அக்கினி ஒவ்வொரு நிரப்பட்டும் என்று சொல்லுகிறேன். ஒவ்வொரு பாத்திரங்களும் நிரம்பி வெளியத்தக்கதாய் பரலோக தேவனுடைய அபிஷேகம், பரலோக தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு நிரப்பட்டும் என்று சொல்லுகிறேன். மேல் வீட்டு அறையை நிரப்பின கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமை, மேல் வீட்டு அறையை நிரப்பின கர்த்தருடைய ஆவியானவருடைய அக்கினி இப்பொழுது ஒவ்வொரு நிரப்பட்டும். இப்பொழுது ஒவ்வொரு நிரப்பட்டும். ஒவ்வொரு பாத்திரங்களும் நிரம்பி வெளியத்தக்கதாய் பரலோக தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு நிரப்பட்டும். ஆட்கொள்ளட்டும் 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 அப்பா, ஆட்கொள்ளட்டும் தகப்பனே. இப்பொழுது வல்லமையினால் நிரப்புவீராக, வல்லமையினால் நிரப்புவீராக. எல்லா பிசாசின் தந்திரங்கள், எல்லா பிசாசின் போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே 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 அழிக்கப்படட்டும். இப்பொழுது அழிக்கப்படட்டும். ஆவியான தேவனுடைய வல்லமை வெளிப்படட்டும். ஆவியான தேவனுடைய வல்லமை வெளிப்படட்டும். ஆவியான தேவனுடைய வல்லமை வெளிப்படட்டும். ஆவியான தேவனுடைய வல்லமை வெளிப்படட்டும். வாய்களை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும். ஆவியானவரே என்னை ஆட்கொள்ளும். ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும். என்னை சுத்திகரியும் அப்பா. வாய்களை திறந்து ஒரு அபிஷேகத்தை எதிர்பார்க்கிறேன். ஒரு வல்லமையை எதிர்பார்க்கிறேன். ஆவியானவரே ஆவியானவரே ஆட்கொள்ளும் அப்பா. என்னை அனலாக்கு 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 அப்பா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியோ. அன்பினால் இன்று அலங்கரியோ. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியோ. அன்பினால் இன்று அலங்கரியோ. ஆவியான எங்களுக்கு தெய்வமே அடியோனை ஆட்கொண்டு நடத்துவே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ. அன்பினால் இன்று அலங்கரியோ. அன்பினால் இன்று அலங்கரியோ. ஆவியான எங்களுக்கு தெய்வமே அடியோனை ஆட்கொண்டு நடத்துவே.
வாஞ்சையுள்ள யாவர் மேலும் கர்த்தருடைய ஆவியை ஊற்றி கொண்டிருக்கிறார். நிரப்பப்படுதலுக்கு ஆயத்தமாய் காத்திருக்கிற ஜனங்கள் மீது கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமை நிழலிடுகிறது போல புதுதான நவமான பாஷைகளை தேவன் கொடுக்கிறார். புதிய வல்லமைகளை தேவன் கொடுக்கிறார். ரக்கா லக்கா தரா கரா தரா லதோரா தூரா பா பபா தரா மாஷபா லகோ தரா தூரா தரா தூரா மதோரா கபலா தூரா பல கபல மாஷபா கபல கதரபா தூரா பல கபபா பபா ஷபா லப கபபா பபா. கேட்கிற யாவருக்கும் உள்ளத்தில் அபிஷேகம், கேட்கிற யாவருக்கும் உள்ளத்தில் அபிஷேகம், வாஞ்சியோடு கேட்கிற யாவருக்கும் உள்ளத்தில் அபிஷேகம். வாய்களை சுரந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எல்லா கட்டுகளையும் அறுக்கக்கூடிய கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எல்லா பிசாசு கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது அறுக்கப்படுகிறது. Yes, in the name of Jesus, in the name of Jesus, the name of Jesus, the name of Jesus, the name of Jesus, the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் பலவீனப்படுத்துகிற பொல்லாத ஆவிகளின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது சரீரத்தை விட்டு வெளியேறட்டும். There is power in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் சிங்காசனத்தில் வெளிப்படுகிற தேவ வல்லமை ஒவ்வொரு மாளிகை செய்யட்டும். அக்கினி, விடுதலையின் அக்கினி, விடுதலையின் அக்கினி, விடுதலையின் அக்கினி. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. வாய்களை திறந்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. கர்த்தருடைய பிரசன்னம் நிரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. சாலமோனுடைய ஆலயத்தை நிரப்பின தேவ வல்லமை ஓரா காதா ரகாதா ரஷகா தரா தூரா கபா பாபா ஏனிட்டு அறையை நிரப்பின தேவ வல்லமை ஷகா தரா கரா கபா லகா பாலா சிறைச்சாலையை நிரப்பின கர்த்தருடைய வல்லமை இப்பொழுதே ஒவ்வொரு விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறது. நுகங்கள் எல்லாம் முறிக்கப்படுகிறது இப்பொழுது, நுகங்கள் எல்லாம் முறிக்கப்படுகிறது இப்பொழுது, நுகங்கள் எல்லாம் முறிக்கப்படுகிறது இப்பொழுது, நுகங்கள் எல்லாம் முறிக்கப்படுகிறது இப்பொழுது, நுகங்கள் எல்லாம் முறிக்கப்படுகிறது இப்பொழுது. இயேசு விடுதலை தருகிறார், இயேசு அற்புதம் செய்கிறார், இயேசு விடுதலை தருகிறார், இயேசு அற்புதம் செய்கிறார். தெய்வீக விடுதலை, தெய்வீக விடுதலை, பரிபூர்ணமான விடுதலை இயேசு தருகிறார், இயேசு தருகிறார். கர்த்தருடைய தெய்வீக சுகம் அளிக்கிற வல்லமை ஒவ்வொரு மாளிகை செய்கிறது. ஒருவேளை வேதனையோடு கவலையோடு வந்திருக்கலாம், பிரச்சனைகளோடு வந்திருக்கலாம், சூழ்நிலைகள் எல்லாம் விரோதமான நிலையில் காணப்படலாம். எந்த நிலையில் காணப்பட்டாலும் இயேசுவுக்கு விடுதலை கொடுக்க முடியும். விசுவாசித்த வேளை ஆண்டவரிடத்தில் பேசுவாய் என்று சொன்னார். உன் கண்ணீரை கர்த்தருடைய பாதத்திலே ஊற்றுவாய் என்று சொன்னார். இப்பொழுது கர்த்தர் விடுதலை தருகிறார். இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது விடுதலை பெறுகிறார். இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே விடுதலை பெறுகிறார். There is power in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் வல்லமை வெளிப்படுகிறது. Jesus, Jesus, Jesus. ஷேகதகரகதரவா கரபலவா கரபகபலபதரா துரபலவா கபலபதரவா ஷாம்தாரவா கபபபபபபபபபபப. நன்றி அப்பா, நன்றி 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 ராஜா. நேசிக்கிறேன் நல்ல பிதாவே, இந்த நாளில் நம்முடைய பாதம் வருகிறோம். இந்த இடத்துல வந்து கூடியிருக்கிற யாவர் மேலும் ஆசீர்வாதம் பணியை போல் சொல்லியாட்டும். தரித்திரங்கள் எல்லாம் மாறட்டும். இதுவரை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிற எல்லா சத்துருவுடைய தந்திரங்களும் அழிக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். நாமத்தின் பலன் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். நாமத்தின் அற்புதம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். விடுதலையின் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். ஜெயத்தையும் பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். நாமத்தின் ஆசீர்வாதம் பணியை போல் சொல்லட்டும். தாழ்த்தி பாதம் சமர்ப்பிக்கிறோம். கிருபை சொல்லிக் கொள்ளட்டும்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அமர்வோம். ஹல்லேலூயா. உங்கள் தேவன் மிகவும் வல்லவர், மிகவும் மகிமைக்கு பாத்திரர். தேவ தூதர்கள் நம்மளை காட்டிலும் பலன் உள்ளவர்கள், நம்மை காட்டிலும் பெரிதான சக்தி உடையவர்கள். அந்த தேவ தூதர்கள் துதிக்கும் பொழுது ஆலயத்தின் வாசல்களின் நிலைகள் அதிர்ந்தது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் உங்களுக்கு நல்ல பலத்தை கொடுப்பார் என்று விசுவாசத்துடனே முழு சத்தத்துடனே கர்த்தருக்கு ஒரு ஹல்லேலூயா செலுத்துங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இங்கே கூடி வந்திருக்கிற எங்களுக்கு தேவன் அற்புதம் செய்ய போகிறார். விசுவாசத்துடன் சொல்லுங்க, நான் எதிர்பார்க்கிற காரியத்தை தேவன் வாய்க்க செய்ய போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொரு வார்த்தை சொல்லும் பொழுது ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறார். இன்று என் எதிர்பார்ப்புகள் யாவும் பூர்த்தி செய்யப்படும். கர்த்தருடைய சன்னிதானத்திலே என் எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தி செய்யப்படும். கர்த்தரின் வாழ்க்கையிலே இன்றே இப்பொழுதே அற்புதத்தை செய்ய போகிறார். நான் எண்ணுவதற்கு அதிகமானவைகளை தேவன் செய்ய போகிறார். என் சிந்தைக்கு எட்டாதவைகளை தேவன் செய்ய போகிறார். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பேன். நான் கர்த்தருடைய பிள்ளை. நீ விடுதலை பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் விரும்புகிறார். உன் நுகங்கள் எல்லாம் முறிக்கப்பட போகிறது. நீ செய்ய வேண்டிய காரியம் அமைதலாயிரு. ஹல்லேலூயா. உலகம் ஸ்பீடா போயிட்டு இருக்குதா, அதுக்கு ஏத்த மாதிரி ஸ்பீடா போகாத. தேவனை எப்படி நடத்துகிறாரோ அந்த வழியில போ. ஹல்லேலூயா. இன்று உலகம் நம்மளை பதட்டப்படுத்திட்டே இருக்கு, பதட்டத்திற்குள்ளே நம்மளை வைத்துக் கொண்டு இருக்கிறது. இப்போ நீங்க நியூஸை பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு புயல் வருதுன்னு சொன்னா இங்க வந்துட்டு அங்க வந்துட்டு இங்க வந்துச்சு, பிரேக்கிங் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ். இவனோட இருதயம் முழுசு அங்க என்னடா நடக்க போகுது, இருக்கிற சமாதானம் என்ன செய்யுது, கெட்டு போகுது. ஹல்லேலூயா. முந்தியெல்லாம் செய்தி எப்படி வரும் தெரியுமா? காலையில் ஒருக்கா இரவுக்கு ஒருக்கா வரும். இந்த நேரம் மட்டும்தான் மக்கள் என்ன செய்வாங்க, டிவிக்கு முன்னால நியூஸ் என்ன நடக்குன்னு பார்ப்போம். இன்னைக்கு தான் புயல் வருதுன்னு சொன்னாங்களே, என்ன ஆகும்? இப்போ அப்படி கிடையாது. நீங்க அதிலே இருங்க, ஸ்டேட்யூன் சொல்லி மனுஷனை எல்லாத்தையும் அதுக்கு முன்னாலே நிறுத்தி வச்சிடுறாங்க. அவன் சொந்த காரியத்தை கூட என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. ஒரு பதட்டத்துக்குள்ளே என்ன செய்யுது உலகம் வைத்துக் கொள்கிறது, ஒரு பயத்துக்குள்ளே வைத்துக் கொள்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் அறியாம எந்த ஒரு தீங்கும் வாழ்க்கையில் அணுகாது. கர்த்தர் அறியாம சிரசிலிருந்து ஒரு முடி கூட விழாது என்று வேதம் சொல்லுகிறது. நீ ஏன் பயப்படுற? கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓகியோடு பெரிய புயல் இப்போ வரல, நல்லா புரிஞ்சுக்கணும். நல்ல பலம் வாய்ந்த தேக்கு மரங்கள் கூட என்ன செய்துச்சு, உடைஞ்சு போச்சு. ஆனா அதை விட ரொம்ப பலவீனமான நம்ம என்ன உயிரோடு இருக்கிறோம். ஹல்லேலூயா. பெரிய பெரிய ஆலமரங்கள் சாய்ந்து போனது, பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் உடைந்து போனது. அவ்வளவு பலம் வாய்ந்து நம்ம இடிச்சா கூட அது அசையவே செய்யாது. அப்படிப்பட்ட மரங்கள் கூட என்ன செய்து உடைந்து நிர்மூலமானது. ஆனால் நம்மையோ தேவன் பாதுகாத்தார். ஹல்லேலூயா. அல்லது ஒரு மரக்கிளை நம்ம வீட்டில் விழுந்து நம்ம மேல விழுந்தாலும் சாப்டர் என்ன செய்துச்சு, முடிஞ்சு போச்சு. ஆண்டவருடைய சித்தம் நீ பிழைத்திருக்கும்படியா, நீ அழிந்து போகும்படியா அல்ல. ஹல்லேலூயா. நான் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. எத்தனை பிரேக்கிங் நியூஸ் வந்தாலும் உன்னை ஒன்னும் சேதப்படுத்தாது. எத்தனை புயல்கள் வந்தாலும் சரி, எத்தனை நில அதிர்வுகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய பஞ்சங்கள் தேசத்தை பற்றி கொடுத்தாலும் சொல்கிறேன், உன்னை ஒன்றும் சேதப்படுத்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்க மாட்டார். நீ செய்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார். ஆனால் உலகம் உன்னை பயப்படுத்திக் கொண்டே இருக்கும். உலகம் என்ன செய்யும், எப்பவும் பயத்துக்குள்ளே வைக்கணும். ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே, திறன்கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன். பயப்படாதே, திறன்கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி என் ஆண்டவர் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு என்ன நித்திய உடன்படிக்கை, அந்த வாக்கு நித்திய உடன்படிக்கை, அந்த வாக்கு உன்னை விட்டு மாறாது. ஹல்லேலூயா. ஒருவேளை உன் சரீரத்தை பலவீனப்படுத்தி கொண்டு இருக்குதுன்னு சொன்னா நீ விசுவாசத்தில் சொல்லு, ஆண்டவரே இதை என்னை விட்டு அகற்றி போடும், என்னை விட்டு அகற்றி போடும். இந்த சூழ்நிலைக்குள்ளே என்னை உட்படுத்தாம ஆண்டவனை பாதுகாத்தரலாம். ஆண்டவரை பேசுங்க. என் தேவனை தப்புவிக்க வல்லவர், என் தேவனை காக்க வல்லவர். அவர் அறியாம வாழ்க்கையில் எதுவும் நடக்கான்னு சொன்னா ஆண்டவரை பேசும்பொழுது ஆண்டவருக்கு நிச்சயமாய் அற்புதம் செய்வார். நீ எதிர்பார்க்கிறதை விட பெரிதான அற்புதங்கள் உனக்கு உண்டாகும். யோசேப்புடைய காலத்துல ஒரு விசேஷத்தை பாருங்க. எல்லா இடமும் பஞ்சத்துக்குள்ள ஆச்சு. எகிப்தும் பஞ்சத்துக்குள்ள ஆச்சு,
இஸ்ரவேலும் பஞ்சத்துக்குள்ள ஆச்சு, எல்லாமே பஞ்சத்துக்குள்ள ஆச்சு. ஆனா யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்த ஞானம், அந்த பஞ்ச காலத்துல கூட அவன் துளித்தான், அவன் ஆசீர்வாதமாக இருந்தான். அவனை தேடி எல்லாரும் வந்தாங்க. அவ்வளவு போஷிக்கத்தக்கதா அவனுக்கு ஆசீர்வாதம் பண்டக சாலை முழுவதும் நிரம்பி காணப்பட்டது. என்ன வந்தால் நீ பயப்படாத, அமைதலாயிரு. ஹல்லேலூயா. ஏசாயா 7ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்தை எடுத்து வாசியுங்கள். நீ பயப்படாமல் அமர்ந்திருக்கப்பா. வேதம் அப்படிதான் சொல்லுது. நீ எப்படி இருக்கணுமா? பயப்படாமல். சூழ்நிலைகள் எல்லாம் விரோதமா இருக்குதா? பயப்படாமல் இரு. கர்த்தர் உன்னுடைய எல்லா காரியங்களையும் பார்த்துக் கொள்வார். வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? எப்பேற்பட்ட சூழ்நிலை உன்னை சூழ்ந்து உன்னை அழித்து போடும்படி கொள்ளிக்கட்டையை போல எப்பேற்பட்ட சூழ்நிலை உன்னை அழிக்கும்படியாய் வந்தாலும் என் தேவன் உன்னை பார்த்து சொல்கிறார், நீ அமைதலாயிரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூழ்நிலையை விரோதித்து வரலாம், எகிப்தின் சேனைகள் உன்னை தொடரலாம். என் ஆண்டவர் சொல்கிறார், நீ அமைதலாயிரு. ஏன்னா சேனைகளின் கர்த்தரை நீ ஆராதித்துக் கொண்டிருக்கிறார். சேனைகளின் கர்த்தரை நீ ஆராதித்துக் கொண்டிருக்கிறார். இஸ்ரவேலின் தூயவரை நீ ஆராதித்துக் கொண்டிருக்கிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தரை நீ ஆராதித்துக் கொண்டிருக்கிறார். அதனால் நீ பயப்பட வேண்டிய தேவையில்லை. உன் கர்த்தர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஏசாயா 6:3 எடுத்து வாசிங்க சத்தமாய். ஏசாயா 6:3 எடுத்து வாசிங்க. ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிற சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அதிர்ந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றார். சேனைகளின் அவர் யார்? அவர் யார்? சேனைகளின் கர்த்தர். இந்த சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடினால நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை. அவரை என் கண்கள் கண்டது. அப்ப அந்த ராஜா உன்னோடு இருக்கிறதை உன் கண்கள் காண வேண்டும். அந்த ராஜா உன்னோடு இருக்கிறவர, அந்த சேனைகளின் கர்த்தர் உன்னோடு இருக்கிறவர உன்னை சேதப்படுத்த எவைகளுக்கும் அதிகாரம் இல்லை. ஒரு தீங்கு முன்னே அணுகாது. எதிர்த்து போராடுகிற எப்பேற்பட்ட சேனைகளாய் இருந்தாலும் உனக்கு முன்பதாய் அவைகள் மண்டியிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே கூட்டிட்டு போகும் பொழுது அவனிடத்தில் எந்த சேனைகளும் இல்லை. எகிப்து ஊடாய் செல்லும் பொழுது எந்த சேனையும் இல்லை. ஆபிரகாமுக்கு எந்த சேனையும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும், சூழ்நிலைகள் மேல் ஆளுகை செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த ஆபிரகாம் உள்ளே போகும் பொழுது அவனிடத்தில் எந்த சேனையும் இல்லை. அவன் என்னெல்லாம் அபகரிக்கப்படும் நினைச்சாலும் அவ்வளோ அபகரிக்கப்பட்டுச்சு. யோசிச்சு பாருங்க, நீ எதெல்லாம் உன்னை விட்டு போகும் போயிருமோன்னு பயப்படுறீங்களோ அது மட்டும்தான் உங்களை விட்டு போகும். உங்களுடைய நம்பிக்கை பயத்தின் பேர் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நீங்க நினைக்க கூடாது இதெல்லாம் போயிருமோன்னு நினைச்சா போகும். உங்க விசுவாசம் எப்படி இருக்கு தெரியுமா? என் ஆண்டவர் அறியாம என் வாழ்க்கையில எதுவும் என்னை விட்டு போகாது. ஹல்லேலூயா. யோபு வாழ்க்கையில ரத்த வேலி அடித்து ஆண்டவர் பாதுகாத்தது போல என் வாழ்க்கையில கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கிறது. ஒன்றும் என்னிடத்துல எவைகளையும் பறிக்க முடியாது, ஒன்றையும் பறித்துக் கொள்ள முடியாது. இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசமும் உங்களுக்குள்ள வர்த்திக்கப்படும் சொன்னா பிசாசுடைய எந்த தந்திரங்களும் உன்னை சேதப்படுத்த அதிகாரம் இல்லை. ஆனா நம்ம நினைக்கிறோம் போயிரும் நினைச்சா போயிரும். ஹல்லேலூயா. நீ எவைகளை அறிக்கையிடுறாயோ அதான் உன் வாழ்க்கையில நடக்கும். சொல்லணும், நான் சுகத்துடன் வாழ்வேன். உங்களுக்கு விசுவாசம் எப்படி இருக்கணும்? நான் சுகத்துடன் வாழுவேன், கடன் இல்லாமல் வாழுவேன், சந்தோஷமா வாழுவேன். என் பிள்ளைகள் ஒளிவ மர கண்டுகள், என் ஆண்டவர் சொன்ன போல என் பிள்ளைகள் ஒளிவ மர கண்டுகளை போல் இருப்பார்கள். தலைமுறை தலைமுறையான உடன்படிக்கை தேவன் வைக்கிறேன் என்று சொன்னார். இந்த தலைமுறை தலைமுறையான ஆசீர்வாதங்கள் எனக்கும் என் பிள்ளைகள் என் சந்ததிகளுக்கும் தொடரும். நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். ஆண்டவர் சொன்னார், நீ போகையிலும் ஆசீர்வாதமாக இருப்பாய், வருகையிலும் ஆசீர்வாதமாக இருப்பாய். என் ஆண்டவர் சொன்ன வாக்கின்படி நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். இதில் கொஸ்டின் மார்க் வந்துடக்கூடாது. ஹல்லேலூயா.
என் ஆண்டவனோடு இருக்கிறவர, நான் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவர என் வாழ்க்கையில எந்த தீங்கும் அணுகாது. விசுவாசத்தை வைராக்கியம். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. உன் விசுவாசம் கிரியை உள்ளதா இருக்கணும், நம்பிக்கை உறுதியா இருக்கணும். பிரச்சனை வருது சொன்னா முதலாளா ஓடக்கூடாது. பிரச்சனை வருதா, ஆண்டவர் அறியாம என் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. ஸ்திரமா நில்லுங்க. உங்களை பார்த்து பிரச்சனைகள் ஓடி போகும். சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாய் மாறும். காலங்கள் எல்லாவற்றையும் மாற்றும் என் தேவனுடைய கரங்களில் காலங்கள் இருக்கிறது. என் தேவன் அறியாம வாழ்க்கை ஒரு சிதைவு உண்டாகாது. நீதிமான் எப்படி இருப்பானா? சிங்கத்தை போல நிமிர்ந்திருப்பானா. ஆனா துன்மார்க்கன் எப்படி இருப்பானா தெரியுமா? யாரும் பின்தொடராம ஓடி போவான். அப்ப ஓடி போனா நம்ம என்னதான்? துன்மார்க்கன். ஹல்லேலூயா. நீதிமான்களுடைய வீட்டில் ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் உண்டாயிருக்கும். தேவனை மீட்பை நீ காண்பாய். நீ நிற்கிற இடம், அந்த இடத்துல வைராக்கியமாய் நில். பயந்து ஓடாத. பயந்து ஓடுகிற தன்மை சிங்கத்துக்கு இருந்தனா அதோடைய இயல்கையை அது இழந்து போகும். அதோடைய ஆளுகை அது இழந்து போகும். நீ தைரியமா நிமிர்ந்து நில்லு. எந்தெந்த இடம் உன்னை பயப்படுத்துகிறதோ அந்த இடத்துல நிமிர்ந்து நில்லு. என் கர்த்தர் யாவையும் வாய்க்க செய்வார். கர்த்தர் உனக்கு சாதகமாய் மாற்றுவார். கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுப்பார். எந்தெந்த இடம் உன்னை அமைத்து அழிக்கும்படியாக இருக்கிறதோ அந்த இடத்திலே என் கர்த்தருடைய செய்கிற வல்லமை உன்னை மேன்மையாய் உயர்த்தும். உன்னை மேன்மையாய் உயர்த்தும். கர்த்தருடைய ஆளுகை, கர்த்தருடைய வல்லமை உன்னை அந்த இடத்துல உயர்த்தும். பயப்படாத. ஹல்லேலூயா. இயேசு சீஷர்கள் எல்லாம் பயந்து இருக்கும் பொழுது இயேசு உள்ள முதல்ல வரார். வந்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா உன்னை பலப்படுத்துகிற ஒரு வார்த்தையை தான் பேசிக்கொண்டே இருக்கிறார். பலப்படுத்துகிற வார்த்தை. இவ்வளவு பேசினாலும் சீஷர்களுக்குள்ள என்ன இருக்குது? பயம். அந்த விசுவாச குறைச்சல் தான் அவனுடைய வாழ்க்கையில பயத்தை கொண்டு வருகிறது. உன் விசுவாசம் முழுசும் என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என் ஆண்டவனை மீட்கும்படியாக இருக்கிறார், என் ஆண்டவருடைய ஆளுகையின் கீழ் இருக்கிறேன், என் ஆண்டவருடைய மகிமையின் கீழ் இருக்கிறேன், என் ஆண்டவருடைய பாதுகாப்பின் கீழ் இருக்கிறேன், என் ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாசம் உங்களுக்குள்ளே பலமா பெருக 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 கிருபை ஆட்டோமேட்டிக்கா கூட தொடங்கிறார். வல்லமை ஆட்டோமேட்டிக்கா பெருக தொடங்கிறோம். தேவ கிரியைகளை நீங்கள் ருசிக்க தொடங்கிடுவீங்க. தேவ அற்புதங்களை நீங்கள் ருசிக்க தொடங்கிடுவீங்க. தேவ மகிமையை நீங்கள் ருசிக்க தொடங்கிடுவீங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய முழங்கால்கள் முடங்கும் பொழுது பரலோகத்தில் உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படுகிறது. ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்க தொடங்கும் பொழுது ஆண்டவர் செவி கொடுக்க தொடங்குகிறார். உங்களுக்கு நம்பிக்கை எதுல இருக்கு தெரியுமா? ஒரு நோயை என்ன சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. ஒரு பிரச்சனையை என்ன சேதப்படுத்த முடியாது. என்கிட்ட அபகரிக்க நினைத்தா அவன் தான் கரைந்து போவானே தவிர நான் அசைக்கப்பட போவது இல்லை. நான் அசைக்கப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. நல்ல ஒரு துறவு இருக்கிறது. அதுல தண்ணி வந்துட்டே ஊற்று இருக்குன்னு சொன்னா ஊற்று நிரப்பப்படப்பட அது பெரியது தான் இருக்குமே தவிர அது குறுகாது. ஹல்லேலூயா. என் ஆண்டு உன் கூட இருக்கிற வேற உன் வாசல்கள் எல்லாம் நிரப்பப்படும். ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படும், நன்மையினால் நிரப்பப்படும், கிருபையினால் நிரப்பப்படும். ஹல்லேலூயா. தேவன் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவர். என் கர்த்தர் உன்னோடு இருக்கிறவர நீ அசைக்கப்பட போவதே இல்லை. வேதம் சொல்கிறது, சிங்க குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாய் கிடக்குமா, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அப்ப சிங்க குட்டிகள் பட்டினியா கிடக்கூடிய சிங்க குட்டி முன்னால இருந்தாலும் நீ கர்த்தரை தேடுகிறவனாக இருந்தா ஒரு நன்மையும் குறைபடாது. ஹல்லேலூயா. தானியேல் சிங்க கபியில் இருந்த பொழுது சிங்கம் உன்னை சேதப்படுத்த முடியவில்லை. உன்னை சூழ்நிலை சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. ராமன் சொல்லுங்க, சூழ்நிலை சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. என் வளர்ச்சியை தடை செய்ய ஒருவனுக்கும் தேவன் அதிகாரம் கொடுக்கல. ராமன் சொல்லுங்க, நான் சுகத்துடன் வாழுவது என் கர்த்தருக்கு பிரியம். சத்தமா தான் சொல்லுங்களேன். உங்களுடைய நன்மையை சொல்லும் பொழுது கூட சத்தம் வரல எப்படி? ஹல்லேலூயா. நான் பலனுடன் வாழுவேன். இரத்த வேலி அடைத்து என் ஆண்டவனை பாதுகாத்திருக்கிறார். நான் அசைக்கப்பட போவதில்லை. நான் நிர்மூலமாக போவதில்லை. நான் விடுதலையுடனே இருப்பேன். நான் அற்புதத்தின் பிள்ளை, என் ஏசப்பாவின் பிள்ளை. நான் அசைக்கப்பட போவதில்லை. எந்த வாதை என் கூடாரத்துக்குள்ள அணுகாது. அழிவை உண்டு பண்ணுகிற வாதை என் கூடாரத்துக்குள்ள அணுகாது.
விசுவாசிக்கிற மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க. பாதுகாவலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விசுவாசிக்கிற மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் மேல் விசுவாசம் உள்ளவன் பாக்கியவான்கள், அவனுக்கு ரட்சிப்பின் சந்தோஷம் உண்டாகும். இந்த சந்தோஷத்தில் அவனை துதித்துட்டே இருப்பான். ஹல்லேலூயா. மகிமைப்படுத்திட்டே இருப்பான். நீ மகிமைப்படுத்தப்படுத்த உன் எல்லைகள் விசாலப்படும், கிருபை பெருகிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. நீ அமைதலாயிரு. கர்த்தர் உனக்கு யாவும் செய்து முடிப்பார். ஜெயமோ கர்த்தரால் வரும். உனக்கு எத்தனை வழியில உன்னை அடைத்து உன்னை ஒடுக்க நினைத்தாலும் ஒன்றும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உனக்கு ஜெயமாயிருப்பா. கர்த்தர் உனக்கு பலனாயிருப்பா. கர்த்தர் உனக்கு நன்மையாயிருப்பா. கர்த்தர் உனக்கு ஆறுதலாயிருப்பா. கர்த்தர் உனக்கு கேடகமாயிருப்பா. கர்த்தர் உனக்கு அரணாயிருப்பா. சகல நன்மையாய் செய்வார். இந்த தேவனை நீ மகிமைப்படுத்துகிறாய். ஹல்லேலூயா. இந்த தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார். இந்த தேவாதி தேவனை கர்த்தாதி கர்த்தரை நீங்க முழு இதயத்தோடு மகிமைப்படுத்துங்கள், முழு பலத்தோடு மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் சொல்லுங்க, எழுந்து நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் துதிக்கப்படியான நேரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். தேவ தூதர்களுக்கு கிடைத்த அந்த பாக்கியத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கொடுத்திருக்கிற பலத்துடனே ஆண்டவர் துதிங்க. கொடுத்திருக்கிற பலத்துடனே ஆண்டவர் துதிங்க. இடி முழக்கத்தின் சத்தத்தோட கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. மகிமை 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 மகிமை. ஒரு தகவனாரி தேவன் காண்பிக்கிறார். விரக்தியான ஒரு சூழ்நிலையோடு இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறார். கர்த்தருடைய கரம் உன்னை தொடுகிறது. இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றுவார். தேவன் மாற்றுவார். தேவன் மாற்றுவார். நீ நிர்மூலமாவது கர்த்தருடைய சித்தம் அல்ல. நீ அழிந்து போவது கர்த்தருடைய சித்தம் அல்ல. உன்னை வாழ வைக்க கர்த்தர் விரும்புகிறார். உன்னை வாழ வைக்க கர்த்தர் விரும்புகிறார். உன் சூழ்நிலை எல்லாவற்றையும் தேவன் மாற்றி போடுகிறார். ஜெயம் தேவனால் உண்டாகும். பலன் கர்த்தரால் உண்டாகும். அமைதலாயிரு. கர்த்தர் உனக்கு யாரும் செய்து முடிப்பா. யாரையும் செய்து முடிப்பா. வாய்களை திறந்து ஆண்டவர் மகிமைப்படுங்க. மறுபாஷை பெற்றவர்கள் மறுபாஷை மட்டும் பேசுங்க. மறுபாஷை மட்டும் பேசுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மறுபாஷை கிருபை பெறாத ஆண்டவரே மகிமை 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 மகிமை. வாய்களை திறந்து சொல்லிட்டே இருங்க. கர்த்தர் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். மாம்சமான யாவருக்கும் அவரை நம்பி விசுவாசித்து கூடியிருக்கிற யாவருக்கும் கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். கர்த்தர் அதிசயத்தை காண செய்கிறார். வாய்களை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. Shakabala kaba kala kada rakadala kala kala thara thura bala kala kada lada ladara. அசுத்தாவின் வல்லமைகள் வெளியேறுகிறது. அசுத்தாவின் வல்லமை வெளியேறுகிறது. அசுத்தாவின் வல்லமை தளர்ந்து போகிறது. தளர்ந்து போகிறது. ரகதா 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 ரதரா தரா ஷகதரா லதா துரா பல கபா. எல்லா அசுத்தாவின் வல்லமைகள் தளர்ந்து போகிறது. நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது அலக்களிக்கிற ஆவிகளின் வல்லமைகள் வெளியேறுகிறது. அலக்களிக்கிற ஆவிகளின் வல்லமைகள் வெளியேறுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை இப்பொழுது, விடுதலை இப்பொழுது, விடுதலை இப்பொழுது, விடுதலை இப்பொழுது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. சகலக பக லகதர கலப. எல்லா பிசாசின் தந்திரங்கள் இப்பொழுது அழிக்கப்படுகிறது. இப்பொழுது அழிக்கப்படுகிறது. இப்பொழுது அழிக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஒரு சர்ப்பத்தின் ஆவிகள் வெளியேறுகிறது. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, அதிகாரமுள்ள நாமத்தினாலே. அநேக ஆண்டுகளாய் அசுத்தாவியின் போராட்டங்களினாலே வாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு குடும்பத்தை தேவன் காண்பிக்கிறார். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது. தேவ அக்கினி வெளிப்படுகிறது. தேவ அக்கினி வெளிப்படுகிறது. பிசாசின் வல்லமைகளை, சத்துருவின் வல்லமைகளை அழிக்கிற கர்த்தருடைய அக்கினி வெளிப்படுகிறது. கர்த்தருடைய அக்கினி வெளிப்படுகிறது. கர்த்தருடைய அக்கினி வெளிப்படுகிறது. கர்த்தருடைய அக்கினி வெளிப்படுகிறது. அதமாக்குகிற கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது. அதமாக்குகிற கர்த்தருடைய அக்கினி வெளிப்படுகிறது. இப்பொழுது கர்த்தர் சுகத்தை தருகிறார். இப்பொழுது கர்த்தர் விடுதலை தருகிறார். விடுதலை ஆவியானவருடைய வல்லமை, விடுதலை ஆவியானவருடைய அக்கினி வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கிறது.
நீண்ட நாட்களாய் வியாதியோடு காணப்படுகிற ஒரு சகோதரி தேவன் காண்பிக்கிறார். பலவீனத்தோடு காணப்படுகிற ஒரு சகோதரி தேவன் காண்பிக்கிறார். வயிற்று பகுதியில் மிக வேதனையோடு காணப்படுகிறாய், வலியோடு காணப்படுகிறாய். கர்த்தருடைய வல்லமை உன்னை தொடுகிறது போல, இயேசுவின் சுகமளிக்கிற கரம் உன்னை தொடுகிறது போல. இயேசு இப்பொழுது விடுதலை தருகிறார். இயேசு இப்பொழுது விடுதலை தருகிறார். வயிற்றில் இருந்த பலவீனம் இப்பொழுது மாறி போகிறது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. சிரசில் இடது பக்கம் வலியோடு காணப்படுகிற ஒரு நபரை தேவன் காண்பிக்கிறார். இந்த வலிகள் உன் சரீரத்தில் இப்பொழுது மாறுகிறது. இந்த தலையில் இருக்கிற வலிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே மாறி போகிறது. கர்த்தர் சுகத்தை தருகிறார். இயேசு சுகத்தை தருகிறார். இயேசு சுகத்தை தருகிறார். கர்த்தருடைய பலத்த கரமனை தொடுகிறது. அந்த வலிகள் மாறுகிறது, வேதனைகள் மாறுகிறது, அந்த பாதிப்புகள் மாறுகிறது. இயேசு இப்பொழுது விடுதலை தருகிறார். இயேசு இப்பொழுது விடுதலை தருகிறார். இயேசு இப்பொழுது விடுதலை தருகிறார். இயேசு இப்பொழுது சௌக்கியப்படுத்துகிறார். இயேசு இப்பொழுது சௌக்கியப்படுத்துகிறார். சுகம் இயேசுவால் உண்டாயிற்று. இப்பொழுது ஆவியானுடைய வல்லமை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. ஆவியானுடைய வல்லமை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. ஆவியானுடைய வல்லமை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய விண்ணப்பங்களை ஏறிடுங்க. என்னென்ன பிரச்சனையோ ஆண்டவருடைய தெரியப்படுத்துங்கள். என்னென்ன சூழ்நிலைகளோ ஆண்டவருடைய தெரியப்படுத்துங்கள். இப்பொழுது இயேசு விடுதலை தருகிறார். 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 ஒரு தாயாரை தேவன் காண்பிக்கிறார். நரம்பு தளர்ச்சி பலவீனத்தில் மிகுந்த வேதனைப்பட்டுக் கொண்டு இருக்கிறார். கர்த்தருடைய வல்லமை உன்னை தொடுகிறது. கர்த்தருடைய வல்லமை உன்னை குணமாக்குகிறது. இப்பொழுது கர்த்தர் விடுதலை தருகிறார். உன் பலவீனங்கள் எல்லாம் மாறுகிறது. சரீரத்தில் இருக்கிற நடுக்கங்கள் எல்லாம் மாறுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது விடுதலை உண்டாகிறது. கர்த்தர் சுகத்தை தருகிறார். 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 இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது விடுதலை. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது சுகம். இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது ஆரோக்கியம். இயேசு தருகிறார். சகாலா காபாபா மபரபாலா பாபா சாதாரபா. நன்றி ராஜா, நன்றி 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 அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி 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 ராஜா, நன்றி நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. துதிக்கிறோம் 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 அப்பா. நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாள் உம்முடைய பாதம் வருகிறேன். வந்திருக்கிற ஒவ்வொரு சனங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரும் தேவன் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா வியாதிகளும் மாறட்டும். சாபத்தின் நிழல்கள் எல்லாம் மாறி போகட்டும். எல்லா இருளின் சூழ்நிலைகள் வாழ்விட்டு மாறட்டும் என்று ஜெபிக்கிறேன். பரிபூரணமான விடுதலையும் அற்புதத்தையும் தேவன் காண செய்கிறார். மகத்துவம் வெளிப்படட்டும். வல்லமை வெளிப்படட்டும். தேவ பலன் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். எல்லா சாபத்தின் தரித்திரங்கள் விலகட்டும், விலகி போகட்டும். இயேசு வல்லமை வெளிப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வெளிச்சம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். மகிமை வெளிப்படுவதாக, அற்புதம் வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். பாதம் சமர்ப்பிக்கிறேன். கிருபை சொல்லிக் கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்